Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வாரத்துல ஒரு 5 நாள் மட்டும் நீங்க வேலை செஞ்சாலே போதுங்க 1 லட்ச ரூபாய் வரைக்கும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். செம்ம ட்ரெண்டிங்கான பிசினஸ், ஆல்வேஸ் டிமாண்ட் உள்ள பிசினஸ் இந்த பிசினஸ். சோ இந்த பிசினஸ் கான்செப்ட் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் நம்மளோட வீட்டுங்களே இதோட தேவைகள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொழிலெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெனக்கெடவே வேண்டாம், நம்ம ஜஸ்ட் வாங்கி ரீபேக்கிங் பண்ணாலே போதும் இந்த லாபம் அப்படின்றத earn பண்ணிட முடியும். ஆனா ஒரு ரீபேக்கிங் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்கேத்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் ப்ராப்பரா இருக்கும் ஒரு பிசினஸ். டக்குன்னு ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னும் போது நம்ம அப்படியே எடுத்து அப்படியே பை பண்ணி சேல்ஸ் பண்றதெல்லாம் செட் ஆகாது. அதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறது, ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு வெப்சைட் வேணும்னா அதை கிரியேட் பண்றது, ஒரு ஆப் வேணும்னா அதை கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால பிசினஸ்ல வந்து லாங் ரன்னா போக முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாது. ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ள போயிடலாம். இது அடல்ட் டைப்பர், அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். அடல்ட் டைப்பர் பொறுத்த அளவுக்கு ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல இருக்கும். ஈவன் 10 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா ரேஞ்சு கூட இருக்கு. 100% காட்டன் மெட்டீரியல். உங்களுக்கு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் கவரேஜ் இருக்கும். அடல்ட் டைப்பர்ஸ் பொறுத்த அளவுக்கு சிக்கானவங்க, அவங்களால வந்து எழுந்து பாத்ரூமுக்கு போக முடியாதவங்க, நைட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் நிறைய வந்து அடல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடல்ட் டைப்பரை பொறுத்த அளவுக்கு சிக்கானவங்களா இருந்தா வந்து எனி டைம் அவங்க வேர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3 டைப்பரை தான் அவங்க மாத்துற மாதிரி இருக்கும். சிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு நார்மலா உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களா, அவங்க எழுந்து போற லெவல்ல இருப்பாங்க, இல்ல எழுந்து போக முடியாத ஸ்டேஜ்ல இருப்பாங்க, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஆனா மேக்சிமம் ஒரு ஸ்டேஜ் ஏஜுக்கு மேல ஆயிடுச்சு, அவங்க நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபிகல்டிஸா இருக்கு எழுந்து போறதுக்குன்னா அடல்ட் டைப்பர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம்னு டாக்டர்ஸே வந்து நிறைய சஜஸ்ட் பண்றாங்க. அதுதான் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நிறைய அடல்ட்ஸும் ஃபீல் பண்றாங்க. இது அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் அதிகமா யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பல்கி கிட்ஸ்லயே வந்து நம்ம வீட்டுங்களில் பார்த்துருப்போம். நம்ம நார்மலா வந்து எஸ், அதாவது ஸ்மாலு, மீடியம், எல்லு, இந்த மாதிரியான சைஸ் வந்து டைப்பர் வாங்குறது. நம்ம குழந்தைங்க கொஞ்சம் பல்கியா இருக்காங்க, ஒரு 45 கேஜி 50 கேஜி இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை போட முடியாது. நான் சொல்றது ஒரு 7 வயசு 8 வயசு அதுலயே வந்து பருமனா இருக்காங்க குழந்தைங்க, பிளஸ் சைஸா இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்லயும் சரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்க முடியாது. ஒரு டிஷர்ட்ஸ், ஒரு ஜீன்ஸ் வாங்கினாலும் பெரியவங்களுக்கு வாங்கி தான் ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் டைப்பரும். ஸோ இந்த டைப்பர் வந்து அடல்ட் டைப்பர், நாட் ஓன்லி அடல்ட்ஸ்க்கு மட்டும், இந்த மாதிரி கிட்ஸ்க்காகவும் பல்கியா இருக்க கிட்ஸ்க்காகவுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. அதே போல இது வந்து நம்ம ஊருங்களில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுகளில் அதிகமாக கிட்ஸோடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருமன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த அடல்ட் டைப்பர்ஸ் தான் வாங்குறாங்க. இதுக்கு வந்து கிட்ஸ்க்கு வெயிட்டாக இருக்காங்க அப்படின்றதுக்காக ஸ்பெசிஃபிக் டைப்பர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதே ஒரே அடல்ட் டைப்பர்ஸ் தான் வந்து வெயிட் வச்சு தான் இதை கேஜ் பண்றாங்க. இவ்வளவு வெயிட் வந்து அந்த வாட்டரை வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணும், அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும் அவங்க பாடிக்கு, அதை வச்சு சைஸ் வச்சு தான் வந்து இதை வந்து தயாரிக்கிறது இந்த அடல்ட் டைப்பர். ஸோ ஓவர் வெயிட் கிட்ஸ், அபோவ் 35 கேஜி வெயிட் இருக்கிறவங்க, அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா 35 கிலோலேருந்து 120 கேஜி வெயிட் வரைக்கும் உள்ளவங்க அடல்ட், இப்படின்றத வச்சு தான் இதை பண்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பீஸ்க்கு ஒரு 10 rupees ப்ராஃபிட் வச்சா போதுங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதுல பிராண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1 இயரா வந்து 2-3 பிராண்ட்ஸ் வந்து இதுல வந்திருக்கு. ஃபேமஸா இருக்கிற பிராண்ட்ஸுங்க எதுவும் வந்து அடல்ட் டைப்பர்ஸ்ல வரல இன்னும். ஸோ நம்ம வந்து பிராண்டிங் எதுனா கிரியேட் பண்ணி நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு இல்லை நான் பிராண்டடாவே இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க பண்ணலாம். ஸோ ஒரு பீஸ்க்கு வந்து 10 rupees வரைக்கும் ப்ராஃபிட் வந்து நம்மளால earn பண்ண முடியும். ஒரு 10 பேக்கெட்ஸ் உடையதா, 30 பேக்கெட்ஸ் உடையதா, 50 பேக்கெட்ஸ் உடையதா, 120 பேக்கெட்ஸ் உடையதா போடலாம். என்ன இது 10, 30, 50னா ஒரு சிலவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில 30 நாளும் தேவை அப்படின்றதுக்காக மந்த்லி பட்ஜெட்ஸ்லேயே இதை வாங்கிடுவாங்க. 2 monthsக்கு ஒன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபா ஒரு 30 days வருது அப்படின்னும் போது ஒரு ஆஃபர்ல உங்களுக்கு ஒரு 60 rupees பல்கா வாங்கினா அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறைய இ-காமர்ஸ் சைட்ஸ்ல போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி பேக்கெட்ஸ் வாங்குவாங்க. அதனால இந்த மாதிரி ஜம்போ பேக்கெட்ஸும் சேல்ஸ் ஆகும், 10 பீஸ் உள்ள பேக்கெட்ஸும் வந்து ஈஸியா வந்து சேல்ஸ் ஆகும். பேக்கிங் பொறுத்த அளவுக்கு மல்டி கலர் அடாப்ட் டைப்பர் பேக்கிங் அப்படின்னு மெட்டீரியல்ஸே இருக்கு. அது வந்து 4 ரூபா கிட்ட உங்களுக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து வாங்கிடலாம். ஏன்னா நான் சொல்றது இந்த மாதிரி எம்டியான டைப்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க தான் வந்து கவர்ஸ் வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர்ஸ் உங்களுக்கு மல்டி கலர் அடல்ட் டைப்பர் பேக்கிங் மெட்டீரியல்னே வரும் உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டு போட்டு அதை சீல் போட்டுக்கணும். அந்த மாதிரியான கவர்ஸ், எனி கவர்ஸ் நீங்க வந்து பிராண்ட்ல நான் பிராண்டட்லேயே வாங்கி அதை வந்து பேக்கிங் போட்டுக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். 10 பேக்கெட்ஸ் பவுச் அப்படின்னா
உங்களுக்கு நார்மலாக ஒரு 50 பவுச் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க 10 பீசஸ் வச்சு அப்படின்னா 500 பீசஸ் கிட்ட உங்களுக்கு வந்து தேவை. ஸோ 500 பீசஸ் ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறீங்கனாலே 5000 ருபீஸ். மந்த்லி ஒரு 20 டேஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, வீக்லி ஒரு 5 டேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 1 லேக் வரைக்கும் உங்களால் ஈஸியாக இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு பேண்ட் டைப்பும் இருக்குது. நார்மலாக பேண்ட்டு டைப்பு இல்லாமல் நம்ம வந்து வெல்க்ரோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பேண்ட் டைப்பும் இருக்குது. அது வந்து 13 ருபீஸ் ஒரு பீஸ் வரும். இது எங்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னா மெடிக்கல் ஷாப்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக்ஸு, ஹோம் நர்சிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நல்லாவே பல்காக வாங்குவாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். கம்மியான விலையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஆன்லைனில் கூட இந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான பல்க் ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைனாலேருந்து தான் வரும். அந்த மாதிரி வர ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு போர்ட் மூலமா மும்பையில் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து அவங்க டெல்லிக்கு அந்த மாதிரி நிறைய நார்த் சைடில் அப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணிப்பாங்க, ப்ராடக்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணி அவங்களோட ஓன் பிராண்டில் பேக்கெட்ஸ் போட்டு வரும். நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் மேனுஃபேக்சரிங் அது அங்கே இருக்குது. அதை வந்து மார்க்கெட்டட் பை அப்படின்னு இருக்கும். 2 அட்ரஸ் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும். உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர்ட் பை, டிஸ்ட்ரிபியூட்டட் பை, இல்லை மேனுஃபேக்சர்ட் பை, மார்க்கெட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு இடத்துல தயாரிப்பாங்க, இன்னொரு இடத்துல தான் அது வந்து பேக்கிங் பண்ணுறது. அதே அந்த கான்செப்ட் தான் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரியான டைப்பர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வாங்கி அதுக்கு கவர்ஸ் தனியாக நீங்கள் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து நார்மலாக கிட் சைஸ் உங்களுக்கு ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு வருது பார்த்தீங்களா, எக்ஸல், அந்த மாதிரி டைப்பர்ஸும் கூட சேர்த்து பண்ணலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே 7 ரூபா 8 ரூபா அந்த பீஸ் ரேட்டுக்கே உங்களுக்கு வரும். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது, அப்சர்வேஷன், அந்த சக்ஷன், வாட்டர் சக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து அடல்ட் டைப்பர்ஸில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ கிட்ஸ்க்கு பண்ணுறோம் ஒரு ஸ்மால் சைஸ் வெயிட் பிலோ ஒரு 20 கிலோ 15 கிலோ இருக்கிற குழந்தைங்க ஒரு நைட்டில் வந்து யூரின் ஒரு வாட்டி போவாங்க, ஒரு 2 டைம்ஸ் போவாங்க அப்படின்னா அந்த டைப்பரில் அப்சர்வன்ட் வந்து வெளியே லீக்கேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்து ஃபில் ஆகிடும். ஆனால் அடல்ட் டைப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடல்ட் எடுத்துக்கிற வாட்டர் இன்டேக்கும் அவங்களுடைய வந்து வெயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் வெட்டாகாமல் இருக்கணும். அந்த அளவுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கணும். அதே போல் சாஃப்டான இச்சிங் எதுவும் ஏற்படுத்தாத மாதிரி அவங்களுக்கு வந்து எதுவும் உறுத்தாத மாதிரியான சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கணும். அப்போது காட்டன் மெட்டீரியலில் உங்களுக்கு 100% வந்து அப்சர்வன்ட் இருக்கிற டைப்பர்ஸாக அடல்ட் டைப்பர்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா தான் மார்க்கெட்டில் உங்களால் நல்ல பேர் எடுக்க முடியும். நார்மலாக உங்களுக்கு 5 ருபீஸ் 7 ருபீஸ்க்கே நிறைய பேர் டைப்பர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காட்டனாக இருக்காது, பாலி காட்டனாக இருக்கும், பாலிஸ்டர் கோட்டடாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து ஈரத்தையே வந்து சக் பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் அவங்க ஒரு 1 டைம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 9 o'clock அவங்க வேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 o'clock முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெட் ஆகிடும். அது லீக்கேஜஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா குவாலிட்டியாக ப்ராடக்ட்ஸை கொண்டு வாங்க. ப்ராடக்ட்ஸை குவாலிட்டியாக கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல வந்து சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில். இதுக்கு மேனுஃபேக்சரிங்கே இருக்குது. ஆனால் மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் மேனுஃபேக்சரிங்க்கு நமக்கு. ஸோ ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட பிராண்டிங் நேம்லேயே வந்து பிராண்டு கம்பெனிஸ்லாம் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.